ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பின்னாடி ஒரு மரத்தில் கொத்து கொத்தாக பூக்கள் வந்து பூத்துருக்குது இல்லையா? அது என்னன்னு தெரிஞ்சவங்க எனக்கு இது முன்னையே தெரியும் அப்படின்னு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்காக இப்போ நம்ம சொல்லிடலாம். இது தாங்க காப்பி மரம். காப்பி மரத்தில் தான் காப்பி பூ வந்து பூத்துருக்கு. இந்த பூ ரொம்ப ரொம்ப நறுமணத்தோடு இருக்கும். வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க பூக்கும். அந்த டயத்தில் தான் அந்த தேனீக்களுக்கு கொண்டாட்டம். அங்கே பார்த்தீங்களா, இந்த மரத்தை சுற்றியே ஏகப்பட்ட தேனீ. நான் வீடியோ எடுக்கும்போதும் என்னையும் சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அந்த அளவுக்கு இங்கே தேனீக்கள் வந்து இருக்குது. இந்த பூக்கள் வந்து ரொம்ப நறுமணத்தோடையும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாகவும் இருக்கும். நம்ம மல்லிகைப்பூ இருக்கு இல்லையா, அதை விட நல்லா வாசமாகவும் இருக்குங்க. எப்படின்னா, அந்த காப்பி தோட்டத்தில் காப்பி பூக்கள் பூத்துருக்கிறப்போ அந்த பாதையில் நம்ம நடந்து போனாலே காற்றில் வர வாசனை அந்தளவுக்கு ப்ளசண்ட்டாக இருக்கும். நான் சும்மா சொல்ல, இப்போ நடந்து போயிட்டுருக்கும்போது கூட நான் அதை ஃபீல் பண்ணிவிட்டு நானும் அம்மாவும் அதை பற்றி பேசிக்கிட்டே தான் நடந்து வந்து போயிட்டுருந்தோம். இது வந்து மொட்டுக்கள். அது வந்து மொட்டான ஸ்டேஜில் இருக்கிறப்போ எடுத்தது. இது மாதிரி தான் இப்போ எங்கள் தோட்டத்துலேயும் ஒரு 2 மரத்தில் இருக்க பூக்கள் வந்து இருக்குது. இன்னும் அது பூக்களை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, காப்பிக்கு பெரிய பராமரிப்பு தேவைப்படாது. அதிகமாக மலைப்பகுதிகளில் இது வளரும். இது எல்லாம் உங்களுக்கே தெரியும். காஃபி குடிக்கும்போது எந்த அளவுக்கு ஒரு நல்ல நறுமணத்தை இருக்குதோ, அதை விட இந்த பூக்கள்லேயும் நல்ல நறுமணம் வந்து இருக்குது. பொதுவாக பார்த்திங்கன்னா, அதிக பராமரிப்பு வந்து இந்த காப்பிக்கு தேவைப்படாது. அதனால் இங்கே ஊரில் ஆள் இல்லாத காடுகளில் பார்த்திங்கன்னா அதிகமாக காப்பி தான் இருக்கும். இந்த காட்டில் கூட பார்த்திங்கன்னா, இது யார் காடு என்னென்னலாம் எனக்கு தெரியல. ஆனால் இந்த காடு வந்து பெருசாக வேலை செஞ்சு நல்லா இருக்கிற மாதிரி இல்லை. ஆனால் இந்த காட்டில் வந்து பார்த்திங்கன்னா, அங்கங்கே பார்த்திங்கன்னா காப்பியை தான் வச்சுருக்காங்க. அது எல்லாமே பூத்துருக்கு. ஒரு வருஷம் கழித்து சும்மா காட்டு பக்கம் வந்தால் கூட காப்பியை வந்து அவங்க எடுத்துக்கவும் முடியும். உங்களுக்கு காஃபி பிடிக்கும்னா இந்த வீடியோவும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். காப்பி பூக்களை முதல் முறையாக பார்த்தவங்க மறக்காமல் உங்கள் அனுபவத்தை என்ன பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த முறை நம்ம ஊருக்கு வரும்போது காப்பி நல்லா காய்ச்சிருந்துச்சுன்னா அதையும் நான் உங்களுக்கு ஷூட் பண்ணி வந்து காட்டுறேன். இந்த கல்லுக்கட்டுக்கு பின்னாடி இருக்கிறது கூட ஒரு காப்பி தோட்டம் தான். ஆனால் அதை நான் வந்து ஷூட் பண்ணலை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேவா?